ஹலோ காய்ஸ், ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம போன வீடியோல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட டீம் அனலைஸ் பார்த்தோம். இனி நம்ம ரெண்டு டீம் பார்க்க போறோம். என்ன டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸும், அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் சாம்பியனான கேகேஆர் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி டீம் பத்தி பார்த்துடலாம். ஸ்குவாட் யாருன்னா படிக்கிறீங்களா? பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல், அஜய் மன்வால், கிஷோர் சர்மா, அக்சர் பட்டேல், பென் டக்கெட், டேவிட் மில்லர், ஜஸ்விந்தா சமீரா, கருண் நாயர், கே எல் ராகுல், குல்தீப் யாதவ், சயில் ஜமீசன், லுங்கிங்கிடி, மாதவ் திவாரி, முகுல் ஸ்டார், நிதேஷ் குமார், நிதிஷ் ராணா, பத்தும் நிஷாங்கா, பிருத்வி ஷா, சலீம் பிரகாஷ் அண்ட் சமீர் ரிஸ்வி, நட்ராஜன் அண்ட் திருப்பா ஜெய், கிருஷ்ணன் ஸ்டப்ஸ், ருத்ராஜ் நிகம் சொல்றேன். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்குவாட் வந்து பேஸ் எப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த இந்தியன் கோர் வச்சு தான் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப போன வருஷமே வந்து ஃபாரின் பிளேஸை வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க இல்லை, ஃபுல்லாக மோஸ்ட்லி இந்தியன் பிளேஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க கோச் ஏமன் பதானியோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்தியன் பிரீமியர் லீக்ல வந்து இந்தியன்ஸ் தான் வந்து நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே மாதிரி இந்தியன் கோச்சஸ் தான் இருக்கணும்னு ஒரு கருத்து வர அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டீமும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நீங்க பாக்குறீங்க? நிறைய பிளேயர்ஸ் புதுசா எடுத்திருக்காங்க. லுங்கி இங்கிரி வந்து நல்ல பை. அப்புறமா வந்து இவரு டக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா டக்கெட் என்ன பிரச்சனைனா, டக்கெட் இப்போ வித்ரா பண்ணிட்டாரு. ஐபிஎல் இருந்து ஆட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால பேன் பண்ணிட்டாங்க 3 வருஷம் வர. ஸோ ஆக்ஷன்ல அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? அதான் பக்கா சொன்ன மாதிரி இந்தியன் கோர்லாம் அவங்க ஆடா போயிருக்காங்க. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் எப்பவுமே கொஞ்சம் சொதப்புற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகும். என்ன எல்லா வாட்டியும் மிடில் ஆர்டர் நிற்காங்க. கேஎல் ராகுல் நல்லா கேட்ச் கொடுப்பாரு. ஸோ அந்த ஸ்டார்ட் இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆயிடும். அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஈவன் ரிஷப் பண்ட்ல இருந்து அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னாவே அப்ப இருக்கும்போதே இந்த ஸ்டார்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலா போயிடும். கடைசியில கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாரு. ஸோ இப்போ அதை வந்து ஃபுல்லி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன் டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம்க்கான ஒருத்தருக்கு அவன் வந்தானா கண்டம் தான். ஸோ அவன் அந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா 6, 8 அந்த மாதிரி இருக்கவங்க 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா அந்த கேப் கவுண்ட் பண்ணி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி கேம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுற ஒரே ஒரு பெரிய கேஎல் ராகுல் கத்துறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம். ஸோ அவங்கள நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஹிட்டர் லைக் டூபே அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் வேணும் அப்படின்னு ஆசைப்படும்போது கரெக்டா மில்லர் வந்து சிட்டில இருந்து பறிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மில்லர்ன்ற ஆப்ஷன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் பிளேயர்ஸை வந்து பக்காவா யூஸ் பண்ணது இவங்க தான். நான் சொல்ல போனோம்னா ஃபாரின் பிளேயர்ஸை எந்தெந்த தேவையோ அந்த இடத்துல மோஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5th இல்ல 6th பொசிஷன் 4th பொசிஷன் ஆடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ட்ரஸ்டபுளான பிளேயர்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மி. லைக் ரஜத் படிதா, ரிஷி சர்மா, லைக் ரிங்கு சிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப ஃபைண்ட் ஆஃப் த இமெயில் ஃபைண்ட் பண்ணலாம் ரொம்ப கம்மி. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் அதுல வந்து பக்காவா இருப்பாங்க. ஸோ அவங்க பக்காவா அதுல கரெக்டா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ வந்து நிறைய பினிஷர்ஸ் இருக்காங்க. இப்போ டேவிட் மில்லரை தாண்டி அசுதோஷ் சர்மா போன வாட்டி ஒரு மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் செமையா ஒரு மேட்ச் முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அதனாலயே உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தவங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து திடீர்னு ஒரு பிளான்ஸை மாத்துறாங்க. இதே மாதிரிதான் வருஷம் அவங்க வந்து மாத்திட்டே இருக்காங்க. இதனாலதான் அவங்க வந்து தோத்துட்டே இருக்காங்க. ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கேஎல் ராகுல் வந்து ஒரு டெசிக்னேட்டட் ஓப்பனர். அவர் வந்து ஓப்பனிங் இறக்கி விடாம மிடில் ஆர்ல ஆட வைக்கிறது. அப்புறமா லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து ஓப்பனிங் ஆட வச்சு அவர் செஞ்சுரி அடிக்கிறார். அது முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தா வந்து
அவங்க இன்னமும் இந்த பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஏன்னா செம்ம ஸ்குவாட் வச்சிருந்தாங்க. முன்னாடி ப்ரூவ் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, சரி கேஎல் ராகுல் ட்ரை பண்ணலாம், இந்தியன் ஸ்குவாட்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லலாம். ஆல்ரெடி பஞ்சாபுக்கு ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன்ல அடிச்சு 15 பால்ஸ்ல அடிச்சு ப்ரூவ் பண்ணவர் கேஎல் ராகுல். ஸோ அந்த பொசிஷன்ல விடும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க இப்பதான் ரிலைவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆடப் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இப்ப அந்த ஓட்டன்னு ஒரு சொல்லுவோம், அதாவது ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டா இவனை விக்கெட் எடுத்துட்டா போதும், நம்ம டக்குன்னு கேம்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 to 7 ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. மேபி பவுலிங்ல ஒரு நல்ல பவுலர் வந்து கொஞ்சம் லைக் மிஸ் பண்றாங்க இப்போ இன்ஜுரினால. அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்குவாட் வந்து மிஸ் ஆகும் தவிர்த்து பக்காவா ரீப்ளேஸ் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்துருக்காங்க. ஸ்டாருக்கு ஒரு 4 மேட்ச் கழிச்சு வந்துருவாரு. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, நிறைய சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லைக் விப்ராஜ் நிகம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறமா வந்து ஷமீர் சி சென்னையில பண்ணதை விட டெல்லியில வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதே சமயம் ட்ரேட்ல வந்து அதே சமயம் நிதிஷ் ராணா வந்து சூப்பரா ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவன் விடுதலை வந்து நல்லா பொழந்திருக்கான். பேர் நல்லா தெரியல. இப்போ ஒரு ஆக்டிவேட் போலர் இருக்கான், ஸ்பின்னர் ஒருத்தர் நல்லா லாங்கர் வச்சு திக்வேஷ் ராட்டி. அவர் கூட வந்து பேட்ல போட்டு நம்ம பொழந்திருக்கான். அப்புறமா வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து முக்கியமான ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் வந்து அவரோட பேர் வந்து டாப் நேம் லிஸ்ட்ல இருக்கும். ஏன்னா யாருன்னா அகீப் நபீதார். சூப்பரான ஒரு பவுலரு. இப்போ எங்கேயோ இருந்த ஜம்மு காஷ்மீரை வந்து சிங்கிள் ஹேண்டடா வந்து டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பவுலர் பத்தி உங்களுக்கு கருத்து என்ன இருக்கா? அதான் உள்ள வெளியும் போட்டு பக்காவா இது பண்ற பவுலர் தான். ரீப்ளேஸ்மெண்ட்டும் பக்காவா இருக்கு. அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து யாராவது சொதப்பனா, இப்ப குல்தீப் யாதவ் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு இந்த டோர்னமெண்ட் அப்படின்னப்போ டக்குன்னு அவர் கொண்டு வந்துருவாங்க. அது எந்த யோசனையும் இல்லாம. ஆனா அது இல்லாம 5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸ்டோரே ஒரு ஆட வைப்பாங்க, இவரை தெரிஞ்சு ஆட வைப்பாங்க. பாப்பா கேப்டன்சி, அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி பத்தி பேசலாம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கேஎல் ராகுல் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல கேப்டனா லாஸ்ட் இயர் போட்டாங்க. இல்ல அக்ஷர் கேஎல் ராகுல்கிட்ட வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு ஃப்ரீடமான ஒரு டீமே கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து தரோம் அப்படின்றதுதான் எல்எஸ்சியோட பிளானாவே இருந்தது. ஸோ நான் அவங்க எடுத்து கொடுக்குறேன். ஸோ உங்களால என்ன டீம் வேணும், யாரை வேணும் கேட்டு உங்க கையில ஒரு கேஎல் ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் கொடுத்தோம். அதாவது ஒரு வாட்டி இல்ல, பிரான்சிசி மாதிரி பஞ்சாப்லயே பார்த்துட்டோம் இவரோட கேப்டன்சியும், பிளஸ் இப்ப எல்எஸ்ஜிலையும் பார்த்துட்டோம் இவரோட கேப்டன்சி எந்த மூமெண்ட்ல போகுது அப்படின்னு. பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் நல்ல டீம், அதாவது கிறிஸ் கெயில் அந்த எல்லாருமே இருக்கும்போது கொடுத்தாங்க அப்போ கேஎல் ராகுல். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன்ல வச்சு கொடுத்தாங்க. அப்பயும் ப்ரூவ் பண்ணல. பிளஸ் இந்த பிளேயரும் சில பிளேயர் பாத்தீங்கன்னா கேப்டன்சி இருக்கும்போது ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு பெரிய டிராபர். ஸோ அதனால நீ எப்பயும் போல ஃப்ரீயா ஆடுற ஆடு. ஸோ ஆனா பேக் போன் வந்து நீ தான் அந்த டீம் கட்டுற மாதிரி உங்களுக்கு வச்சிருக்காரு. அவர் பிளான் பண்ணிருக்காரு, கோச் பிளான் பண்ணிருக்காரு. ஹேமந்த் பட்டர் அவர் நல்லா பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேலும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேப்டன்சி வைஸ் கொஞ்சம் சொதப்புற ஆள் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவர்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ இந்தந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். லைக் நீங்க கூட சொல்லலாம் ஜடேஜா மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ஜடேஜா எடுத்திருக்காங்க. ஆனாலும் ஜடேஜா ஏன் ப்ரூவ் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஆனா ஜடேஜா கேப்டன்சி கொடுக்காம ரியான் பராக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லைக் ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனா லைக் எபிலிட்டி ஆஃப் எந்தெந்த சுச்சுவேஷன் இதுனா பண்ணணும், டெப்த் ஓவரில் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜி அவர் ஒன்றும் வரல. ஸோ ரோஹித் சர்மா கிட்ட இருந்து, ஸோ ஒரு சில தோனி கிட்ட இருந்து ஒரு சில லேர்ன் பண்ணி கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இருக்கிற சூரியகுமார் யாதவ் கூட இப்போ ஃபர்ஸ்ட் நார்மலைஸா இருந்த மாதிரி இருக்கு. இப்போ பண்ண அப்படியே லேர்ன் பண்ணிக்கிறாரு சூரியகுமார் யாதவ். ஸோ அந்த மாதிரி காமா எடுத்துட்டு போகணும் டீமை. இவர் பேனிக் ஆயிடுவார், அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் பேனிக் ஆயிடுறதுனால டீமை கொலாப்ஸ் பண்ணிடுவார். கருண் நாயர் பாத்தீங்கன்னா போன அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி வந்து ஓகே, அந்த டீம் வந்து கொஞ்சம் வெல் பேக்டா இருக்கு. எல்லாமே மிடில் ஆர்டர்லும் சரி, ஓப்பனிங்கும் சரி, பினிஷிங் சரி, பவுலிங்கும் சரி நல்லா இருக்கு.
ஸோ அதனால வந்து அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வந்து அவர் டீம் இல்ல அடி டீம் எப்படி ஒரு தவறான பொசிஷன்ல போகும்போது எப்படி அவர் கொண்டு வராரு பொறுத்துதான் வந்து ஒரு கேப்டன்சியை அப்படிதான் நான் முடிவு பண்ண சொல்றேன். முடியும். ஏன்னா இப்ப பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அந்த ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும், அந்த ஃபீல்டுல கொண்டு வரணும். 1000 பேர் கத்தும் போது ஒரு கேட்ச் விடக்கூடாது, விட்டாலும் அந்த பேனிக் ஆகிற மாதிரி டீமை மெயின்டைன் பண்ணி கூட்டு போனோம். அதுதான் மற்றபடி இங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ சரியான டீம். நட்ராஜனை 10 crores கொடுத்து போன வாட்டி எடுத்தாங்க, ஆனா மேட்சஸே ஆடல. இந்த வாட்டி மறுபடியும் ஃபிட் ஆயிட்டாரு, ஆனா பழைய நட்ராஜன் மாதிரியே வரல. ஆனா இப்போ அவரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கொண்டு வர மாட்டாங்க, டீம்ல கொண்டு வர மாட்டாங்க. ஸோ எப்ப கொண்டு வருவாங்கன்னா ரொம்ப யாராவது லைக் மிச்சல் ஸ்டார்க் இல்லையா, மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு லைட் டு லைட் ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஆனா வந்து அந்த பேஸ் குறைஞ்சிடுச்சு. இப்போ 130 போறதே கஷ்டப்படுறாங்க. இல்ல இல்ல மோஸ்டா இப்ப மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்லாம் நட்ராஜன் சொன்னா அவர் வந்து ஒரு டெஸ்ட் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிறது அவர் தான். இல்லைன்னா அகீப் நபிதார் வந்து இருக்காரு. அதே சமயம் வந்து நம்ம அவங்க இப்ப ஏன்னா அவருக்கு கடைசி அப்ப கிரிக்கெட் ஆடினாருன்றதே தெரியல. இப்ப ஃபிட் ஆயிருக்காருன்னு சொல்றோம், ஸோ ப்ராக்டிஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்றாரு. ஸோ நீங்க 5 crores சேர்த்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் நீங்க பில்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா டீம் ஃபுல்லாவே இப்ப எல்லா ஐபிஎல் டீம்ஸும் இப்ப யங்ஸ்டர்ஸ் மேல நம்பி கேப்டன்சியே கொடுத்துருக்காங்க. லைக் ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒரு டீம் ஒரு மெம்பர் வந்து ரஜத் படிதார், அவர் வந்து இப்ப கேப்டன்சி பண்ணி கப்பா எடுத்து கொடுத்தாரு. ஸோ லைக் உங்க டீம் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நீங்க யங்ஸ்டர்ஸ் தான் நம்பி கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இனாஃப் கேப்டன் இனாஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைக் அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், கேஎல் ராகுல் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு, லைக் நிதிஷ் ராணா, பத்து மிஸ்ஸாங்க, எல்லாருமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் வச்சிருக்கீங்க. லைக் விஸ்வராஜ் நிகமும் லைக் இந்த அசீப் மட்டும்தான் கொஞ்சம் நார்மலைஸ் பீப்பர். ஸோ நீங்க இப்ப சான்ஸ் கொடுத்தாதான் அவங்களால இப்ப வருவீங்க. நல்ல சான்ஸ். இப்ப மிஸ்டர் ஸ்டாக் கொஞ்ச நாள் வரமாட்டாரு. ஸோ நீங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போக மாட்டீங்க கண்டிப்பா. மிஸ்டர் ஸ்டாக் வந்து சப்போஸ் நல்லா வரதுனா ஃபுல் பண்ணி கொண்டு வந்துருவாரு. ஸோ இந்த டைம் ஸ்டார்டிங் ஆஃப் த டைம் நல்ல டைம். இந்த நேரத்துல நீங்க நட்ராஜன் வச்சு நீங்க ஓவர் குறைக்கணும், ஜெயிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் வந்து பேஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ மேபி ஐ கோ சச்சின். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்கலாம். அவனோட ஸ்ட்ரென்த் ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லிட்டோம், இந்தியன் கோர் வந்து செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயத்துல வந்து அவங்களுடைய மிடில் ஆர்டர் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் வந்து செம ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அதே சமயம் இப்போ அது கூடுதலா வந்து டேவிட் மில்லர் வேற ஆட் பண்றாங்க. அந்த பினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும் பாக்கலாம். மிடில் ஆர்டர் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நீங்க இந்த டோர்னமெண்ட் இப்போ வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டும் கிடைக்கல, ரெண்டும் நல்லா இல்லை. ஆனா வந்து எல்லாமே கிட்டத்தட்ட 50 ஸ்கோர், 50 ரேஞ்ச், 40 ரேஞ்ச்ல சொல்றாரு. ஸோ அது மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா 10 மிஸ்ஸஸ் தான். ஸோ அந்த மிடில் ஆர்டரை பக்காவா ஹேண்டில் பண்ணி இதுதான் ப்ரொசீஜர் சொல்லி கூட்டு போறது 10 மிஸ்ஸஸ் தான். ஸோ ஐ திங்க் ஹைலி ஓவர் ரேட் பண்றாரு. ஸோ 10 மிஸ்ஸஸ் தான். மெயினா பாத்தீங்கன்னா அபிஷேக் கோரல், கேஎல் ராகுல் கூட. கேஎல் ராகுல் அக்ரெசிவ் பேட்டிங். ஸோ அபிஷேக் கோரல் வந்து நீங்க 5th பொசிஷன் அந்த மாதிரி அமைச்சிட்டு இருந்தீங்க. அவர் என்ன ஹிட்டரா? அவர் ஹிட்டரே இல்ல. அவர் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னாவே தெரியும். கேப் ஃபைண்ட் பண்ணி இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு. ஷோரா கேஎல் ராகுல் கூட அவர் அபிஷேக் கோரல் ஓபன் பண்ணுவார். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் டக்குனு இப்போ ஒரு ஐஸ் கோர் பேட்டிங் இருக்கணும் அப்படின்னா கேஎல் ராகுல் டக்குனு ஸ்விட்ச் பண்ணி ஒரு பக்கம் மூவ் பண்ணாலும் கேஎல் ராகுல் அபிஷேக் கோரல் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேப் பிக் பண்ணி ஸ்டார்ட்ல வந்து அக்ரெசிவ் தராம ப்ராப்பர் பேட்டிங் தராது. லைக் ருத்ராஜ் ஸ்ரீஃபர் மாதிரி கேப் பிக் பண்ணி ப்ராப்பர் ஷாட்ஸ் ஆடி அந்த மாதிரி பண்றதுல பாத்தீங்கன்னா அபிஷேக் கோரல் நல்ல ஒரு ஆட் அப் கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல் வந்து இப்ப அவரோட கிளாஸ் பிளஸ் அக்ரெசிவ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட ஆடலாம். ஏன்னா பின்னாடி பேக்கப் நிற்கிறது வந்து உங்களுக்கு 10 மிஸ்ஸஸ், டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ் மாதிரி ஆள் இருக்கும் போது கேஎல் ராகுல் மேல இப்ப ப்ரெஷரே இல்லை. எல்லா வாட்டியும் கேஎல் ராகுல் தான் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷரே இல்லை. ஸோ அவர் இப்ப ஃப்ரீயப்பா ஆடுவார். அபிஷேக் கோரலோட ஆட்டம் செஞ்சு வேற மாதிரி இருக்கும்னு தோணும். ஸோ ஏன்னா இப்ப அவனுக்கு 1st பொசிஷன்ல இருக்கும். நல்லா இப்போ அவங்களுடைய வீக்னஸ் பார்க்கலாம். அவங்க வீக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அவங்க ஸ்லாட்ஸ் மாத்துறது தான். ஒரு ஒரு கரெக்டான இதுதான்ப்பா பிளேயிங் 11 ஒரு மேட்சுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க நினைச்சு மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஒரு பிளேயர் இப்போ ஒரு கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் ஆட போறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு. திடீர்னு நீ ஓப்பனிங் ஆடல, நீ 2 down ஆடுறன்னா அவர் மைண்ட் செட் வந்து மாறும். அதே மாதிரி ஒரு பிளேயருக்கும் இஷன் பொருள் ஏன் இவன்
போறதுல வந்து ஓப்பனிங்கா இருக்கும், திடீர்னு ஒன் டவுனா இருக்கும், திடீர்னு 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து மைண்ட் செட் வந்து பிளேயருக்கு வந்து ஸ்டேபிளா இல்லாதனால தான் அவங்க வந்து நிறைய மேட்ச் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு பாக்குறோம். அதுதான் ஒரு வீக்னஸா இருக்கு. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டான டிசிஷன், இதுதான்ப்பா உன்னுடைய பொசிஷன், இதுதான்ப்பா பண்ண போறேன்னு ஒரு கிளியர் ஒரு ரோல் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆர்சிபியோட வின் பண்ணதுக்கு வந்து முக்கியமான காரணம் டிகே சொல்லியிருந்தாரு, நாங்க ஒரு ரோல் கொடுத்துட்டோம். டிம் டேவிட் இதான் உனக்கு இதுதான் ரோல், உனக்கு நிதேஷ் சர்மா உனக்கு இதுதான் ரோல், இது மேல உனக்கு எதுவுமே நான் எதிர்பார்க்கல சொன்னேன். அந்த ரோலுக்கு அவங்க அடாப்ட் பண்ணி ஸோ அது மட்டும் தான் இப்போ குறிக்கோளா வச்சு அவங்க பண்ணாங்க. அது ரிசல்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பின்பற்றினா நல்லா இருக்கும் என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து எதனா இருக்கா? போன சீசன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா படுந்தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தாலும் அந்த திரிபாதிக்கு அந்த பொசிஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேவோட மெயின் பிளஸ் பாயிண்டாவே நம்ம பார்க்கணும். டக்குன்னு சைன் ஆயிடுவாங்க ஒரு பிளேயர் வந்து மென்டலா அதை ஃபிக்ஸ் பண்ணி வரும்போது டக்குன்னு சைன் ஆயிடுவாங்க. ஸோ ஹூடா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ எப்போ எண்ட் ஆஃப் த சீசன் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அவுட் ஆஃப் சீசன் சொன்னவனே தான் மொத்த டீமையும் வந்து மாற்றி நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், அடுத்த ஐபிஎல் சீசன் செக் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க பேர் அந்த மாதிரி இவங்க பிலீவ் பண்ணணும். இவங்க என்னன்னா ஸ்டேடியம்க்கு ஏற்ற மாதிரி பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயரை மாத்தலாம் பர்ஃபார்மன்ஸ் ஆகுன்றது மேட்டர்ஸா பண்றாங்க. ஸோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பிளேயர்ஸை மாத்தினா ஒன்னு ரெண்டு வாட்டி வந்து ஸ்ட்ரைக் ஆகலாம் மேபி. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் வந்து அடாப்டபிள் தான், எல்லா பிச்சு ஆடிதான் ஒரு பிளேயரா ஒரு வந்திருப்பாங்க. ஸோ அடாப்ட் பண்ணி ஆடுறதுக்கு தான் வந்து டீம் ரெடி பண்ணணும். நீங்க வந்து இந்த பிளேயர் இந்த பிச்சுல நல்லா ஆடுறான், ஸோ அதனால இவங்க இங்க போடுவோம், இந்த பிச்சுல எங்க ஆடுறான், ஸோ உங்க மைண்டை நீங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளேயரோட மைண்ட் விளையாடிப்பாங்க. ஸோ அது பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெப்த் ஓவர்ல பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு இங்க முகேஷ் குமார் மட்டும்தான் நல்ல பக்காவா போடுற மாதிரி ப்ரூவனா போடுற மாதிரி பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் மட்டும்தான். மிச்சல் ஸ்டாக் வர வரைக்கும் இவரு இங்கிடி இருக்காரு, இப்ப இங்கிடி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நியூ பால்லயும் நல்லா போடுறாரு, டெப்த்லயும் நல்லா போடுறாரு. சோ அந்த இங்கிடி வேற யாருமே இல்ல. மிச்சல் ஸ்டார்க் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸ்டார்க் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நல்லா ட்ரிக்கா போடுவான், வேணா பவரை கொடுத்து நீ எடுத்துக்கோ, நான் ஸ்லோவா தான் போடுவேன்ற ஐடியால. ஸோ நைட் சொன்ன மாதிரி நீங்க இங்கிடி பக்காவா இருக்கு. அவன் நினைச்சா 3 ஸ்பின்னர் வச்சு விளையாட்டு காமிக்கலாம். வித்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 3 பேர். ஆனா ஹோம் கிரவுண்ட் வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் வந்து பொட்டி கிரவுண்ட் அது. அஸ்வின் கூட சொல்லுவாரு, இங்க பிச்சில் நின்று பபுள் கம் துப்புனா கூட 6க்கு போயிடும், அந்த அளவுக்கு பொட்டி கிரவுண்டு அப்படின்னு. அப்ப அந்த பொட்டி கிரவுண்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் போறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா சாண்ட்னர் ஒரு மேட்ச் நிக்க வச்சாரு, மும்பை மேட்ச். அந்த மாதிரி இருக்கும்போது பிளேயர் பால் தான் முக்கியம், ஐடியாலஜி முக்கியம். லைக் குல்தீப் யாதவ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 சிக்ஸ் விடுவான், 4 சிக்ஸ் கூட விடுவான், 5வது பால் அந்த விக்கெட் எடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி இன்டென்ட் பண்ணி டக்குனு ஒரு நல்ல பிளேயர் எடுக்கிறதுக்கு சின்ன கிரவுண்டு தான் எப்பவுமே ஒரு இன்டென்ஷனா இருக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா கரெக்டான பாலுக்கு தப்பான சான்ஸ் ஆட தோணும். இந்த பக்கம் ஆள் உள்ள இருக்காங்க, இந்த பக்கம் அடிச்சிடலாம், கிட்டதான் இருக்கு அப்படின்ற ஐடியாலஜி வரும்போது மிஸ் ஆக வாய்ப்பு. ஸோ பிளேயரோட எபிலிட்டி தான். நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட் சின்னது தான், அது பேட்ஸ்மேனுக்கு பாசிட்டிவா போகும். தப்பான ஒரு பாலுக்கு அட்டன் பண்ண ஐபிஎல்னாலே ஃபுல்லா பேட்டர்ஸ். T20 கிரிக்கெட்டே வந்து பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா மாதிரி எல்லாமே பேட்டிங் பிச்சாவே கொடுக்குறாங்க. சரி ஓகே, இப்போ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தாச்சு. அவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அபிஷேக் போறேன், கேஎல் ராகுல் தான். 10 நிஷாங்கா ஆட மாட்டாரா? இல்ல 10 நிஷாங்கா ப்ரூவன் 4th ஸ்லாட், 3rd ஸ்லாட், ப்ரூவன் 3rd ஸ்லாட். இங்க யாருமே ஓப்பனிங் தானே ஸ்ரீலங்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நிஷாங்கா. இல்ல அதுவும் சொல்றேன், அவரோட எபிலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறாரு. அந்த பிளே வந்து இப்படிதான் கொண்டு போகணும் நிப்பாட்டிட்டாரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓகே, நான் அதோட ஹைலி ரேட்டட் வந்து அபிஷேக் போறல சொல்லுவேன். உங்களோட பவர் வந்து பின்னாடி இருக்கும். அந்த ரோலுக்கு தான் நிதிஷ் ராணா வந்து அவங்க எடுத்திருக்காங்களே, நடுவுல ஆங்கரிங் பண்றி டபுள் கியர்ல ஆடுறதுக்காக. நிதிஷ் ராணா வந்து பாத்தீங்கன்னா டபுள் கியர் சொல்லலாம். பட் ஆல்ரெடி டேவிட் மில்லர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்து ப்ரூவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒருத்தர் இருக்கும் போது நான் என்னன்னா அபிஷேக் போரோட எபிலிட்டியை நான் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்றேன். ஸோ ஓப்பனிங்ல நான் விட்ட போது ஸ்டோரா ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணுவோம் அபிஷேக் போரர். ஸோ இப்போ ஓவர் ஸ்விங் ஆகுது, நல்ல போலர் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னா அபிஷேக் போற விக்கெட் போனாலும் இந்த பக்கம் கேஎல் ராகுலோ இல்ல நிஷாந்தாவோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் ஆயிடலாம். கிளச் கொடுக்காம கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணலாம்.
ஸோ இதே நீங்க கேஎல் ராகுலும் 10 மிஸ் ஆகுதுன்னா 2 பேருமே ஹைலி அண்டர் ஓவர் மோஸ்ட் வேல்யூட் பிளேயர். ஸோ நீங்க 2 பேருமே இங்க இறக்கும் போது ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவோ அவ்வளவு நெகட்டிவ் இருக்கு. ஒரு நல்ல பால் வந்து ஃபர்ஸ்ட் பால்லே போச்சுன்னா ஸோ நல்ல ஒரு விக்கெட் போயிடும், மிஸ் ஆயிடும். ஸோ இதே ஒரு அபிஷேக் போறதுமே ஒரு ஆள் போனா கூட பின்னாடி ஆள் இருக்கு, அவன் சப்போஸ் அவன் கிளிக் ஆயிட்டானா ஸோ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிடும். ஸோ என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அபிஷேக் போறது தான் கொண்டு வருவேன். ஸோ அவனோட பாடி ஷேப்புக்கு அவனோட ஐடியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அத்லட்டிசம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அண்ட் டூஸ் எடுக்க பார்க்க முடியும். ஸோ கேப் பக்காவா ஃபைன் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டூஸ் நல்லா வந்து பிக் பண்ண முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ண உடனே ஐ திங்க் அபிஷேக் போறது கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ட் 10 மினிட்ஸ் ஷோரா வந்துருவாங்க உள்ள. ஸோ அந்த கிளஸ்ட கொண்டு போகலாம். சப்போஸ் இப்ப 6 பவர் பிளேக்கு மேல 6 ஓவருக்கு மேல ஆடிட்டாங்க அப்படின்னா 2 பேர்னா அது அப்படியே க்ளோஸ் கொண்டு போவாரு, நிசாண்டா கொண்டு போவாரு. ஸோ ஹை ஹீட்டர் மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் உள்ள வந்துருவாரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ தென் அசுதோஷ் சர்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், அப்புறம் விப்ராஜ் நிகம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பேட்டிங் தான் இருக்கு. ஸோ நீங்க தைரியமா வந்து பேட்டிங்ல வந்து பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் ஃபார் போலர், அக்யூப் நபி அண்ட் மிச்சல் ஸ்டாக் இப்ப இல்லாதனால கொண்டு போவாங்க. இம்பாக்ட் பிளேயர் யாரோ வரும்? இம்பாக்ட் பிளேயர் முகேஷ் குமார் கொண்டு வருவாங்க. முகேஷ் குமார். ஓகே, நானும் வந்து சேம் பிளேயிங்ல வந்தா போறேன். ஆனா என்ன பிரச்சனைனா கேஎல் ராகுலும் 10 நிமிஷங்க ஓப்பனிங் இறக்கிட்டு 1 டவுன் வந்து மேபி இவரு கூட இருக்கலாம், அபிஷேக் போர்ல இறக்கலாம். இல்லைன்னா வந்து திருப்பரானா விஜய்னு சொல்லிட்டு ஒரு இது ரஞ்சி டிராஃபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவரு ஆட வைக்கலாம். இல்லைன்னா வந்து மறுபடியும் கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா ஏன் ஒய் நாட் பிருத்திவி ஷா ஓப்பனிங்? டெல்லி ஸ்டார் பிளேயரா இருந்தாரு ஒரு காலத்துல. கட்சியில சச்சின் அளவுக்கு சச்சின் நெக்ஸ்ட் சச்சின் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி பெரிய பிளேயர் யாராவது இன்ஜூர் ஆனாதான் மேபி வாய்ப்பே இல்லைன்னு கொண்டு கொடுப்பாங்க. மீதி எல்லாம் அப்படியே மீதி எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கு பக்காவா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து பக்காவா ஸ்டார்ட் மட்டும் நல்லா கொடுத்துட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் 10 நிமிஷம்க்கா இவங்க 2 பேர்ல யாராவது கிளச் கொடுத்து நல்லா ஒரு 60ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு தான் போதும். இந்த டோர்னமெண்ட்டை பக்காவா கொண்டு போயிடலாம். 60s 30ஸ்ல என்ன போனா நல்ல டீம். ஏன்னா உங்களுக்கு நல்ல போலிங்கும் இருக்கு. நான் ரிஸ்மெஞ்சர் சமீராவை நான் மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு நீங்க லுங்கி இங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ரிஸ்மெஞ்சர் சமீரா கொண்டு வரலாம். சமீராவும் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு எல்எஸ்சிக்கு. ஸோ ஓகே ஓகே, இப்போ மோஸ்ட்லி பார்த்தாச்சு எல்லாமே. இப்போ இந்த டீம் ஃபுல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? நேற்று பார்த்த டீம் வந்து ராஜஸ்தானை வந்து குவாலிஃபை ஆக மாட்டான்னு சொல்லிட்டோம். இந்த டீம் குவாலிஃபை ஆகலாம் மாட்டாங்க. ஆகுவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஐபிஎல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று ஸ்டார்ட், இன்னொன்று மிடில் ஆர்டர். ஸோ ஏன்னா கடைசியில எப்ப வேணா எப்படி வேணா மாறிடும். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் நல்லா கொடுத்துட்டீங்க, ஒரு 6 ஓவர்ல 60 வந்துட்டீங்க, 15 ஓவர்ஸ்ல 150 வந்தீங்கன்னா கூட போதும். எண்ட்ல அவ்வளவு முடிக்கணும்லாம் இல்லை. ரொம்ப முக்கியம் அவ்வளோ ப்ரியாரிட்டி வந்து மோஸ்டா ஹிட்டர்ஸ் தான். ஸோ எல்லா பாலும் பார்த்து ஹிட் பண்ண போறாரு. ஸோ எண்டு முக்கியம் தான். பட் அட்லீஸ்ட் 30 செட்டா கூட உங்களுக்கு 180 வந்துடும். 5 ஓவர்ஸ்ல 30 செட்டா 39 கூட 180 வந்துடும். ஆனா இந்த முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் லூஸ் பண்ணாம மிடில் ஆர்டர் கொண்டு போறது தான். ஸோ பவர் பிளே கூட நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஆனா மிடில் ஆர்டர் ஸ்ட்ரைக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டன் ஸ்டப்ஸோ 10 நிமிஷாவும் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவாங்க. மோஸ்ட் அக்ஷர் பட்டேல் கூட சப்போஸ் ஏர்லி விக்கெட் வந்துச்சுன்னா அக்ஷர் பட்டேல் உள்ள வந்து செம கேமியோ ப்ளே பண்ணுவார். T20 வேர்ல்டு கப்லயே போனாட்டி அவர் தான் வந்து யாருமே ரன் பண்ண ஸ்கோர் பண்ண முடியல. ஈவன் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களே வந்து கில்லு அவங்களே சஃபர் பண்ணும்போது ஸோ அவங்க அக்ஷர் பட்டேல வந்து அன்எக்ஸ்பெக்டடா உள்ள வந்து இவர் என்ன பண்ண போறாரு, இவர் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா அந்த ஆங்கர் ரோல பிளே பண்ணி கரெக்டா ஒரு 44 ரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த ரன்ல தான் நம்ம வந்து ஆக்சுவலா கப்பே வந்தோம் சொல்லுவேன். அண்டர் ரேட்டட் பேட்டிங். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கர் ரோல் பிளே பண்ற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிற பிளேயர் எல்லாருமே. கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் முக்கியமா. ஸோ இந்த மிடில் ஆர்டர் பக்காவா இருக்கும்போது உங்களுக்கு இயர்லி விக்கெட் வராதனால உங்களுக்கு ஸ்கோர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும் இயர்லி விக்கெட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுல லூஸ் பால் போட வேண்டியது இருக்கும் எனிமி சைட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல டீம் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, 4th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவான்னு சொல்லிடுறீங்க. ஆனா எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்கு. ஆனா இவங்க வந்து பொட்டன்ஷியல் இருக்க டீம் தான் 4th பிளேஸ்ல வரணும். ஆனா அவங்கள தாண்டி நிறைய டீம் இருக்காங்க, அது வரதுனால நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால ஓல்டுல வச்சுட்டு இந்த டீம் வந்து 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டீம் கேகேஆர்.